என் பேர் சங்கவி. என்னோட கணவர் பேர் ரமேஷ். அவர் போன மாதம் கூட்ட நெரிசலில் விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார். அவர் டேரெக்டாக ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தாங்க சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஆறுதலை தாங்க சார் பெருசாக எதிர்பார்த்தோம். எங்களுக்கு பணம் பெருசு கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்றைக்கி போகலை. அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போகலை. ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. யாருன்னு தெரியல. இப்போ நீங்கள் பணம் திருப்பி அனுப்பிச்சிங்களாம்மா? ஆமாங்க சார், இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சாலே நான் போய் பணத்தை இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். பேங்க்கில் 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் நேரில் எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து போகிறதா தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 20 லட்சம் பணம் போட்டப்போ சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. ஒன்று இவங்க போக சொல்லியிருக்கோம். நான் போனேன். அவங்க கணவரோட அப்பா இருக்காரு, அவரோட அண்ணா எல்லாம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை உபயோகப்படுத்தியிருக்காங்க தவறான முறையில். இந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்ச காரணம் என்ன? அதுதான் சார், என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் வரலைங்கிறப்ப அந்த தெரியாமல் 3 பேர் எப்படி சார் போனாங்க? எந்த ஊர் சேர்ந்தவங்க போனவங்க? ராயனூரை சேர்ந்தவங்க தான் சார். எங்கள் வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க. அக்கா வீட்டுக்கார் போயிருக்காங்க, எங்கள் சித்தப்பங்க. ஆனால் எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. எங்களுக்கு பணக்காசு பெருசு கிடையாது சார். பணக்காசு வச்சு இப்போ இறந்த எங்க நகரை திருப்பி கொண்டு வர முடியாது. கவர்மெண்ட்ல 10 லட்சம் யார் கொடுத்தாங்க? செந்தில் பாலாஜி அவங்க சார் கொடுத்துட்டு போனாங்க வீட்டில். கனிமொழி வந்தாங்க. கனிமொழி மேம் வீட்டில் எனக்கு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க.